சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. 3-in-1 சீனியர் லிவிங் அபார்ட்மெண்டா. 1 சீனியர் சிட்டிசன்கான பெர்ஃபெக்ட் சீனியர் லிவிங். நம்பர் 2 ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பிக் அப்ரிசியேஷன். 3 உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை இருக்கு. சென்சார் போர்டு இருந்தாலும் கூட அதை வந்து தியேட்டர்களில் வந்து வெளியிடும் போது எப்படியான மக்கள்கிட்ட எப்படியான ரியாக்ஷன்லாம் இருக்குதுன்றது ஒரு பக்கம் பார்க்கணும். ஆனால் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அண்ணன் எச் ராஜா வந்து ஒரு அதிரடியான அரசியல் பேசக்கூடிய தலைவர். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க தெரியாது. ஸோ அதனால் வந்து அவர் வந்து சினிமாவில் நடிக்கிறாரு, ஆனால் நல்லா நடிச்சிருக்கிறாருன்றது நம்ம ட்ரெய்லர் பார்க்கும் போதும் தெரியுது. வந்து பரவலாக வரக்கூடிய கருத்துக்களும் இருக்குது. தியேட்டர்களில் என்ன மாதிரி நான் வந்து பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய முடியும், அதன் மூலமாக ஒரு மோதல் ஏற்படலாம். ஸோ நிகழ்கால அரசியல் குறித்து சில வசனங்கள் பேசப்படுறதா சொல்கிற படத்திலேயே வந்து இந்த திருப்பரங்குன்ற விஷயம்லாம் வந்து நிறைய வசனங்கள் வந்து மதம் சார்ந்த வசனங்கள் நிறையா பேசுகிறாரு. அப்படிங்கும் போது ஒரு சில காட்சிகளும் கூட வந்து ஒரு ஒரு எதிர்மறையான விஷயங்களை ஏற்படுத்திடும் சமூகத்தில்ன்ற மாதிரி ஒரு பதற்றம் இருக்கும். எச் ராஜா போன்ற நபர்கள், நீங்கள் சாதி அடிப்படையில் நான் சொல்ல நினைக்காதீங்க, பொதுவாக இவங்களுக்கு வன்முறையில் பெரிய ஈடுபாடு கிடையாது. ஆனால் எச் ராஜா கூட பார்த்தீங்கன்னா பேச்சு தான் இருக்கும், இது ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். பட் வன்முறையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் சொல்கிறது கத்தி எடுத்து சண்டை போடுற மாதிரியான அந்த மாதிரியான நபர் கிடையாது. ஆமாம், அந்த கத்தி வச்சு தலையை வெட்டுற மாதிரியான ஒரு காட்சி, ஒரு சீன்லாம் வந்து போஸ்டர்லாம் பார்த்தீங்கல்ல நீங்கள், அது எப்படி வந்து தர்பீஸை வெட்டுவாங்க பாருங்கள் கத்தி வச்சு, அப்படிதான் இருந்தது. இரட்டை அர்த்த வசனங்கள் வந்து கொட்டி கிடக்கும். வெண்ணிலடை மூர்த்தி வந்து இரட்டை அர்த்த வசனங்களுக்காக ஸ்பெஷலிஸ்ட். அவர் நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு தனிப்பட்ட வாழ்க்கை, எச் ராஜாவுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தெரியும். சுத்தமான மனிதர், அவர் மேலே எந்த ஒரு கேரளும் போடவே முடியாது. பர்சனல் லைஃப்பில் நான் சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒருத்தர் நடிக்கிறாருன்னு சொன்னால் வந்து அதில் வந்து நீங்கள் வேணால் சொல்லுங்கள், மத ரீதியான கருத்துக்கள் வைக்கிறாரு, இது இந்த சூழ்நிலையில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தணும் வேணால் நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் பார்க்கவே முடியாத படம்லாம் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் மோசமான ஒரு படத்தில் அது எச் ராஜா தான் கிடையாது. அது வந்து தம்பி ரஞ்சித் படமாக இருக்கட்டும், அது மாரி செல்வராஜ் படம், என்ன படமாக பார்த்துட்டு நீங்கள் கடந்து போயிடும். ஃபைன் டைம் சினி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில ஜேர்னலிஸ்ட் ஷேக்வாரா ஜெய்சங்கர் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே ஒண்ணு வந்து அதை சார்ந்து எச் ராஜா அவர்களோட படம் ஒண்ணு வரப்போகுது, கந்தன் மலைன்னு சொல்லிட்டு. அதுல பார்த்த வரைக்கும் அதை பத்தி அதிகமா பேச்சு இல்லை. ஆனா அது ட்ரெய்லர் டீசர் எல்லாம் பார்த்த வரைக்கும் என்னன்னா முழு அரசியல் அப்படியே பேசியிருக்காங்க சார். ஒரு படத்துல அப்படி பேசுறதுன்றது தணிக்கை குழுவும் விடாது, பேசினாலும் யாராச்சும் எதிர்த்து வந்துருவாங்க, அவங்களுக்கு மட்டும் நடக்குதே அப்படின்றதுதான் சார். அதில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அந்த ட்ரெய்லர் டீசர் பார்த்தீங்களா? உங்களுக்கு எப்படி தோணுது சார்? அது நான் பார்த்தேன். நான் என்ன சொல்கிறேன்னா, ஏற்கனவே இங்கே வந்து சாதி குறித்து ஒரு பெரிய சர்ச்சை சினிமாவில் போயிட்டு இருக்கும் போது, இன்னொரு பக்கம் வந்து மதம் குறித்து மதத்தை தூக்கி பிடிச்ச மாதிரியான சில வசனங்கள் வைக்கிறதும் சரி, என்னதான் அவங்க கையில் வந்து சென்சார் போர்டே இருந்தால் கூட, அவங்க கையில் தானே இருக்குது சென்சார் போர்டு இருந்தாலும் கூட, அதை வந்து தியேட்டர்களில் வந்து வெளியிடும் போது எப்படியான மக்கள்கிட்ட எப்படியான ரியாக்ஷன்லாம் இருக்குதுன்றது ஒரு பக்கம் பார்க்கணும். ஆனால் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அண்ணன் எச் ராஜா வந்து ஒரு அதிரடியான அரசியல் பேசக்கூடிய தலைவர். கடந்த காலத்தில் வந்து முன்னுக்கு பின் முரணாக பேசிட்டு அதுக்கப்புறம் அட்மின் தான் சொன்னாங்க நீக்கினது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நீதிமன்றம் குறித்து அவர் பேசுனது, அதுக்கு பிறகு அவர் போய் மன்னிப்பு கேட்டது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து ஒரு அதிரடியான அரசியல் தலைவராக அறியப்படக்கூடியவர் தான், நான் இல்லைன்னு சொல்ல. அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பவர் ஸ்டார் ரேஞ்சுக்கு, அதாவது பவர் ஸ்டார் மீன்ஸ் நான் சொந்த சீனிவாசன் தான், டாக்டர் சீனிவாசன், அவருக்கு டஃப் கொடுக்குற மாதிரி, அல்லது பவன் கல்யாண் வந்து பவர் ஸ்டாருக்கு வந்து ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி, இல்லை ராஜ்கிரனுக்கு ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு கேரக்டரில் வர்றது வந்து சினிமாவுக்கு நல்லது தான். நிறைய படங்கள் அவர் நடிக்கணும், அவருடைய நடிப்பெல்லாம் நம்ம நிறைய பார்க்கணும். ஏன்னா வந்து நிஜத்தில் நடிக்க தெரியாத ஒரு மனிதர் அவர். யாரு? அண்ணன் எச் ராஜா பொறுத்த வரைக்கும் நிஜத்தில் வந்து அவருக்கு நடிக்க தெரியாது. நடிக்க தெரிஞ்ச நேரம் கவர்னராக இருப்பார், ஏன் ஜனாதிபதியாக இருப்பார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க தெரியாது. ஸோ அதனால் வந்து அவர் வந்து சினிமாவில் நடிக்கிறாரு, ஆனால் நல்லா நடிச்சிருக்கிறாருன்றது நம்ம ட்ரெய்லர் பார்க்கும் போதும் தெரியுது. வந்து பரவலாக வரக்கூடிய கருத்துக்களும் இருக்குது. நம்ம பிஆர்ஓக்கள் வந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் வந்து அவருடைய ரோல் அவர் நல்லா பண்ணியிருக்காரு, சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா வந்து தமிழை வந்து தெளிவாக
அது சரியா பேசினாலும் சரி தப்பா பேசினாலும் தெளிவா பேசக்கூடியவர் ஆமா தமிழ் உச்சரிப்பு. ஆமா ஸோ அந்த வகையில் வந்து கேட்டால் வந்து அவருடைய வசனங்கள்லாம் வந்து ரொம்ப கூர்மையான வசனங்கள், நல்லா பேசியிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காருன்றது நம்ம ட்ரெயிலரை பார்க்கும்போது சில அது தெரியுது. ஆனால் வந்து கிட்டத்தட்ட இப்போ படத்தை ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சூழல் வந்து இருக்கு போல இருக்கு அப்படின்னு ஒரு தகவல்லாம் வந்திருக்கு. ஓகே ஏன்னா படத்தை வெளியிட்டா தியேட்டரில் பிரச்சனைகள் வரும், கண்டிப்பா தியேட்டர்களில் என்ன மாதிரி நான் வந்து பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய முடியும், அதன் மூலமாக ஒரு மோதல் ஏற்படலாம். ஸோ நிகழ்கால அரசியல் குறித்து சில வசனங்கள் பேசப்படுறதா சொல்கிற படத்திலேயே வந்து இந்த திருப்பரங்குன்ற விஷயம்லாம் வந்து நிறைய வசனங்கள் வந்து மதம் சார்ந்த வசனங்கள் நிறைய பேசுகிறாரு அப்படிங்கும் போது ஒரு சில காட்சிகளும் கூட வந்து ஒரு ஒரு எதிர்மறையான விஷயங்களை ஏற்படுத்திடும் சமூகத்தில்ன்ற மாதிரி ஒரு பதற்றம் இருக்கும். ஆனால் இந்த படத்தை வந்து தியேட்டரை ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்ற மாதிரி தியேட்டர் உரிமையாளர்கள்லாம் கூட முடிவெடுத்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஏற்கனவே இங்கே நம்ம ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறோம். ஜனநாயகன் வந்து எந்த தேதி ரிலீஸ் ஆகுது, அன்னைக்கு தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பராசக்தி ரிலீஸ், இப்படி இந்த பக்கம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா நானும் இருக்கிறேன் களத்தில், நானும் வந்துட்டேன் நடிக்க அப்படின்ற மாதிரி எச் ராஜாவுடைய வந்து அந்த சினிமா பிரவேசன்றது வந்து மக்களால் வந்து ஒரு கூர்ந்து கவனிக்கப்படுறது தான், உண்மைதான் அது. சரிங்களா, நமக்கு கேலி கிண்டல் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. இன்னைக்கு வந்து அப்பா நடிகர்கள் வந்து ரொம்ப குறைவாக தானே ஆகிட்டு இருக்கிறாங்க. ஒரு அப்பா நடிகர் கிடச்சி தான் நம்ம நினைக்கலாம். ஏற்கனவே இங்கே பல பண்ணையார்களும் சினிமாவில் பார்த்து பார்த்து சலிச்சு போயிட்டோம் நம்ம. அப்போ புதுசாக ஒருத்தர் வராரு, எத்தனை படம் தான் நம்ம ராஜ்கிரனே பார்த்துட்டு இருக்க முடியும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு நடிகராக வராரு. நம்ம சமுத்திரக்கனியை பார்த்துட்டோம், ராஜ்கிரனை பார்த்துட்டோம், அவர் சமுத்திரக்கனியை பார்த்துட்டோம், எச்ராவை நம்ம பார்ப்போம். ஒரு நடிகராக வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி சர்ச்சைக்குரிய படங்களை நடிக்காமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்மலான வந்து எல்லா படங்களையும் கூட ஒரு வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் எடுத்து நடிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் பாடியெல்லாம் ஏற்றிக்கணும். ஆள் கொஞ்சம் வந்து இப்போ கொஞ்சம் நோஞ்சானா இருக்கிறாருல, ஒரு சினிமாவுக்கு ஏற்ற கொஞ்சம் பூசினா மாதிரி, கொஞ்சம் பூசினா மாதிரி கொஞ்சம் பாதாம் பிஸ்தா அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் பாதாம் பவுடர் பால் கீழே ஏதாவது சாலு கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பை கொஞ்சம் ஏற்றிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரோலில் நடிக்கும் போதெல்லாம் ஒரு ஊர் பெரியவர் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் உடம்பு பூசின மாதிரி இருந்தால் நல்லது. இந்த படத்துல பார்க்கும்போது முழுசாவே அப்படியே அரசியல் அப்படியே பேசியிருக்காங்க, டைலாக் எதுவுமே மாத்தாம. அதுல வந்து முத்துராமலிங்க தேவர் அவரை பத்தின ஒரு டைலாக் வருது. அவரை வந்து எப்படி இறந்தாருன்றத சொல்ல முடியுமா அப்படின்றதோ, இல்லைன்னா ஒரு கட்சியோட அந்த அவங்க சொல்லிட்டு இருக்கிற அந்த வாக்கியத்தை பத்தி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே பேசியிருக்காங்க. நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க அவ சென்சார் போர்டு வந்து அவங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி படங்களை அவங்க வந்து ஊக்குவிச்சு கொண்டு வராங்க அப்படின்னா தமிழ் சினிமா எப்படி இருக்கும் சார்? தமிழ்நாடு சென்சார் போர்டுன்றது நல்லா புரிஞ்சுக்கணுமா. சென்சார் போர்டு வந்து ஒரு என்ன நாமினேட்டட் போஸ்ட் தான் அது. நீங்க அதில் இருக்கிற இயக்குநர்கள் வேணா அதிகாரிகள் இருக்கலாம், பட் அந்த செலெக்ஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, படங்களை தேர்வு செய்யக்கூடிய குழு இருக்குல்ல, அதில் பெரும்பாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க தான் அதில் வர முடியும். நீங்களும் நானும் நினச்சாலும் வந்து வர முடியாது. சிபாரிசு அடிப்படையில் சினிமாவை பற்றி என்னன்னே தெரியாத பலரும் கூட அந்த குழுவில் இருப்பாங்க. சினிமாவை வந்து வெறும் பார்வையாளராக இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க கூட வந்துடுவாங்க. சினிமாவுக்குன்னு ஒரு நாலேஜ் வேணும். ஒரு படத்தில் வந்து ஒரு குறிப்பு குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து ஒரு படத்தை போய் நீங்கள் வந்து ஒரு தேர்வு செய்கிற குழுவில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா சினிமா பற்றிய புரிதல், சினிமா பற்றிய புரிதல்னா நான் நேற்று தான் ஒரு 10 படம் பார்த்தேன்னு கிடையாது. நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் வந்து சினிமா குறித்து அந்த இயக்குநர்கள் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இயக்குனர் பார்வையாகவும், அந்த படத்தில் ஒரு தயாரிப்பாளர் பார்வையாகவும், அதில் நடிக்கிற நடிகர்கள் பார்வையாகவும் பல பார்வைகளை செலுத்தி ஒரு திரைப்படத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆய்வு செய்யக்கூடிய அந்த தகுதியை நீங்கள் எப்போ பெறுவீங்கன்னு கேட்டிங்கன்னா பல கோணங்களில் நீங்கள் பார்க்கணும் படத்தை. சரிங்களா, ஒரு கதாசிரியர் இந்த இடத்துல இருந்து நீங்கள் பார்க்கணும் படத்தை, ஒரு இயக்குனர் இடத்துல வந்து நீங்கள் பார்க்கணும். இப்படியே வந்து இந்த பார்வைகள் வந்து நீங்கள் பண்ணும்போது தான் அப்போ தான் நீங்கள் வந்து நீங்கள் இதை மட்டுமே இல்லாமல் உலக சினிமாவும் பார்க்கணும். நீங்கள் நான் குண்டு செட்டில் குதிரை ஓட்டினேன், நான் தமிழ் படம் மட்டுமே பார்த்தேன் கிடையாது. நீங்கள் வந்து இந்திய சினிமா அத்தனையும் நீங்கள் பார்க்கணும், உலக சினிமா அத்தனையும் நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் சினிமா பற்றிய ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து சென்சார் போர்டு மெம்பரே ஆக முடியும், ஆகணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஒரு 10 படம் வந்து பார்த்துவேன், இல்லை ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மத்திய ஆளுங்கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குஜா தூக்கணுவேன், சுப்பு தூக்கணுவேன், முறவாசல் பண்ணவன், இவனுங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டில் வந்து ஒரு போஸ்ட் கொடுத்துடலாம். எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர் எனக்கு தெரிஞ்ச சிலரே இருக்கிறாங்க. கமலாலயத்தில் வந்து கோலம் போட்டவன், புரியுதா சொல்கிறது, அங்கே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரக்கூடிய விஐபிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூஜா தூக்கினவன், துப்பு தூக்கினவன், இவனுங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா போய் வந்து அந்த இடத்தை ஆக்கிரமிச்சுக்கிறாங்க.
அது எந்த ஆட்சி தான் நீங்க நினைக்காதீங்க. ஓகே. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் அதுதான் நடந்தது. ஓ. மத்திய அரசுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவங்க அல்லது அந்த கட்சிக்கு வந்து ஆதரவாக செயல்படக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பதவி வந்து ஈஸியாக எளிதாக வாங்கிட முடியும். அந்த வாரிய தலைவர் பதவிகள் அந்த மாதிரி சென்சார் போர்ட்லேயும் அப்படிதான் வந்து இருக்கிறாங்க. அதில் வந்து விதிவிலக்கு இருக்கும், நான் இல்லைன்னு நான் சொல்லலை. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க நாமினேட்டட் போஸ்ட் தானே அது. அப்படி இருக்கும்போது வந்து சில அதனால தான் வந்து சில படங்கள் வந்து ஒரு வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாக சில வசனங்கள்லாம் இருக்கும். அதை உண்மையிலேயே அதை துண்டிக்கலாம், வந்து உண்மையிலேயே துண்டு போடணும். ஆனால் இவங்க அதை பற்றி பார்த்தீங்கன்னா விட்டுருவாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமான காட்சி இருக்கும், அதை துண்டு போடுவான். அதெல்லாம் நிறைய நடக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் எச் ராஜான்னா சும்மாவா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஒரு உள்ளங்கையில் வச்சிருக்கிறவர், சொடக்கு போடுற நேரத்தில் மோடிக்கிட்ட பேசுகிறவர், சரிங்களா? ஒரு குரல் கொடுத்தா வந்து இந்த அமித்ஷா ஓடி வந்துடுவார் காரைக்குடிக்கு. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவர் வந்து ஒரு படத்தை நடிக்கிறாருன்னா அது சென்சார் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி மறுக்க முடியுமா? அதுக்கு அப்புறம் அதுங்க அந்த சென்சார் போர்டு என்ன ஆகிறது இல்லையா? ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சுனா அவர் வந்து இப்போ தியேட்டர்கள் தான் சிக்கலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சென்சார் போர்டில் அலோவ் பண்ணியிருப்பாங்க. அதே சமயத்தில் எச் ராஜா நடிச்சிட்டாருன்றதுனாலேயே வந்து ஒரு மத கண்ணோட்டத்தில் அந்த படத்தை பார்க்கறதும் நான் விரும்பலை. நான் உண்மையிலே அந்த படத்தை பார்க்குற ஆர்வத்தோடு தான் நான் இருக்கிறேன். படம் முழுசும் பார்க்கணுன்றது எனக்கு ஆர்வத்தோடு தான் நான் இருக்கிறேன். எச் ராஜாவுடைய சில காட்சிகள் எனக்கு வந்து உள்ளபடியே எனக்கு கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுச்சு. ஆமாம், அந்த கத்தி வச்சு தலையை வெட்டுற மாதிரியான ஒரு காட்சி, ஒரு சீன்லாம் வந்து போஸ்டர்லாம் பார்த்தீங்கல்ல நீங்கள், அது எப்படி வந்து தர்பீஸை வெட்டுவாங்க பாருங்க கத்தி வச்சு, அப்படிதான் இருந்தது. ஒரு வண்டி மேலே வந்து இல்லை ஒரு டேபிள் மேலே வந்து தர்பீஸை வச்சுட்டு வந்து கத்தியில் வெட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து அந்த காட்சி இருந்தது. ஏன்னா இயல்பாகவே அவங்களுக்கு வந்து எச் ராஜா போன்ற நபர்கள், நீங்கள் சாதி அடிப்படையில் நான் சொல்ல நினைக்காதீங்க, பொதுவாகவே இவங்களுக்கு வன்முறையில் பெரிய ஈடுபாடு கிடையாது. ஆனால் எச் ராஜா கூட பார்த்தீங்கன்னா பேச்சு தான் இருக்கும், இது ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். பட் வன்முறையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் சொல்கிறது கத்தி எடுத்து சண்டை போடுற மாதிரியான அந்த மாதிரியான நபர் கிடையாது. ஸோ அதனால தான் அந்த கத்தியை அவர் என்னதான் வந்து கத்தி எடுத்து தலையை வெட்டணும்னு நினச்சாருனா கூட அது ஏதோ தர்பீஸ் வெட்டுற மாதிரி கேக் வெட்டுற மாதிரி தான் நம்ம பார்வைக்கு படுது. அது அவர்கிட்ட இருக்க கோளாறா இல்லை நம்ம பார்வையில் இருக்க கோளாறான்னு தெரியல. ஏதோ நான் கிண்டல் பண்ணுறேன்னு கேள்வி பண்ண நினைக்காதீங்க, நான் உள்ளபடியே சொல்கிறேன். பட் அவங்க இயல்புன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு இயல்பான ஒரு மனிதனுக்குள்ள ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல, காரசாரமாக பேசலாம், சரிங்களா? ஆனால் வந்து பட் இந்த மாதிரி வன்முறை காட்சியில் வந்து பொருத்தமாக இருப்பாரான்றது ஒரு சந்தேகம். ஆனால் படத்தை வந்து பார்க்கணும்னு ஆர்வமாக இருக்கிறேன். எச் ராஜாவுக்காக இந்த படத்தை வந்து பார்க்கணும். படம் பார்த்துட்டோம், எவ்வளோ நம்ம இப்போ கடந்து வந்துட்டோம், எவ்வளோ பார்த்துட்டோம், இதையும் பார்க்கக்கூடாதா? ஏன்னா வந்து தியேட்டரில் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு நினைக்கிறேன். இல்லை, அது கருத்துக்கள் சொல்றதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பேசுற டயலாக்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே ஓப்பனா இருக்குது. ஒரு சில இடங்கள்ல ஒரு குறிப்பிட்ட கட்சியை பத்தி பேசுற நல்லா மாதிரி புரிஞ்சுங்க. இருக்கு, அப்படிலாம் இருக்கு. இங்கே பொதுவாக சொல்கிறேன், நீங்கள் படத்தை படமாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதில் என்ன வசனம்லாம் வரட்டும், கடந்த காலத்தில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் வராத வசனங்களை வந்துட போது எவ்வளவோ வசனங்கள் வந்து கடந்த காலத்தில் வந்து வந்திருக்கு, சரிங்களா? அது பெண்கள் குறித்த வசனமாக இருக்கட்டும், ஏன் இரட்டை அர்த்த வசனங்கள் எடுக்க நான் எங்களுக்கு வெண்ணிராடை மூர்த்தி படங்கள், பல காமெடி படங்கள்லாம் நீங்கள் எடுத்து பாருங்க. அப்ப வந்து படங்கள் எல்லாமே காமெடி, எல்லாமே பெண்களை குறித்து இரட்டை அர்த்த வசனங்கள் வந்து கொட்டி கிடக்கும். வெண்ணிராடை மூர்த்தி வந்து இரட்டை அர்த்த வசனங்களுக்காக ஸ்பெஷலிஸ்ட். அவரை ஏற்றுக்கலையா? கவுண்டமணி வந்து பேசினா வந்து எத்தனையோ வசனங்கள் இருக்கு, நம்ம ஏற்றுக்கலையா? இன்னும் எவ்வளோ நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வசனங்களும் சரி பாடல்களும் வந்து ஆபாச பாடல்களும் ஏற்றுக்கலையா? இவ்வளோ ஏற்றுக்கணும் கேட்டால் எச் ராஜாவுக்கு மட்டும் ஒரு கேட் போட்டிங்கன்னா எப்படி? எச் ராஜா வந்து நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு தனிப்பட்ட வாழ்க்கை, எச் ராஜாவுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தெரியும். சுத்தமான மனிதர், அவர் மேலே எந்த ஒரு கேரளும் போடவே முடியாது. பர்சனல் லைஃப்பில் நான் சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒருத்தர் நடிக்கிறாருன்னு சொன்னால் வந்து அதில் வந்து நீங்கள் வேணால் சொல்லுங்கள், மத ரீதியான கருத்துக்கள் வைக்கிறாரு, இது இந்த சூழ்நிலையில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தணும் வேணா நீங்கள் சொல்லுங்க. ஆனால் பார்க்கவே முடியாத படம்லாம் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் மோசமான ஒரு படத்துல அப்படி இல்லை. கருத்தா தான் நான் கேட்குறேன். கருத்துன்னு வரும்போது அது மக்களை போய் அதை நம்ம ஏற்றுக்கிறது தானமா இருக்கு. நமக்கு அது பார்த்துட்டு நம்ம அப்படியே அது ஒன்றி போய் உடனே நம்ம எடுத்துன்னு போயிட்டு அதை வந்து நம்ம மனிதர்கிட்ட திரிக்க போகிறோமா? அப்படி கிடையாது. நம்ம எடுத்துக்கிற பொறுத்து தான் இருக்குன்ற நான். அதை பார்த்துட்டு படமாக பார்த்துட்டு கடந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ரஜினி கூட தான் சொன்னார், 8 வந்து பிரித்து வாழுங்கன்னு சொன்னார்.
நீ எந்த இடத்துல இப்போ இருக்கிறன்னு கூட நீங்கள் வந்து யோசிச்சு பாருன்னு சொன்னார். இப்போ ரஜினி அந்த எல்லா இடத்தையும் கடந்துட்டார். சரிங்களா? இப்போ போனஸ் 8ல் தான் இருக்கிறாரு. அதனால் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து நம்ம வந்து குறிப்பிட்டு என் பார்வையில் சொல்கிறேன், அது எச் ராஜா தான் கிடையாது. அது வந்து தம்பி ரஞ்சித் படமாக இருக்கட்டும், அது மாரி செல்வராஜ் படம், என்ன படத்தை படமாக பார்த்துட்டு நீங்கள் கடந்து போயிருங்க. அது அப்படியே கொண்டு வந்துட்டு இந்த சமூகத்தில் அப்படியே எதிர்பார்க்கறதெல்லாம் கூடாது. படத்தை சமூகத்தில் நடக்கிறத படமாக எடுக்கிறாங்க. படத்தை வரக்கூடிய சமூகத்தில் என்றைக்கோ ஒரு சூழல் நடக்கக்கூடியதான், நடக்காதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்தும் இருக்கு, நடக்கும் செய்யும். அதனால ரெண்டுமே நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு படத்தை படமா பார்த்து கடந்து போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். ஓகே சார். இப்போ இந்த படம் எடுக்கிறாங்க அப்படின்னா இது ஏன் ஹிந்தில எடுக்கல, ஏன் மற்ற லாங்குவேஜ்ல எடுக்கல? இங்க தமிழ்நாட்டுக்குள்ள இப்போ அரசியலா பார்க்கும்போது பிஜேபி உள்ள வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னும் போது இதுவும் ஒரு வழியா பார்க்கப்படுதா, படமா வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி? எப்படி பண்ணாலும் இங்க வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு மகத்துவம் இருக்கு. சரிங்களா? தமிழ்நாட்டு மண்ணை பொறுத்த வரைக்கும் என்ன வந்து எல்லாத்தையும் பகுத்து பார்க்குற மக்கள். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு பக்கம் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு இருக்குன்னா வந்து ஒரு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சங்கி கூட்டமாக இருக்கட்டும் அல்லது தற்கூரிகள் கூட்டமாக இருக்கட்டும், ஒரு பக்கம் வந்து இது கடந்த காலத்துலேயும் அந்த மாதிரி கூட்டங்கள் திடீர்னு ஒரு கூட்டம் வரதான் செய்யும். அது சங்கி கூட்டமாக இருக்கட்டும், தற்கூரிகள் கூட்டமாக இருக்கட்டும். ஆனால் அதை தாண்டி இது சரி தவறுன்னு சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு இணைய வலிமை வந்து இருக்குது நம்மக்கிட்ட. அதில் நம்ம பார்க்குறோம், அதை சொல்லக்கூடியதை நம்ம நம்பிடுறோமா, அதை பகுத்து நம்ம பார்க்குறோம். இதை ஒரு விமர்சனம் வந்தாலும் கூட நம்ம பார்க்குறோம். அது மாதிரி இப்போ நான் கேட்குறேன் வந்து இப்போ எச் ராஜா படத்துக்கு வந்து கந்தன் மலை படத்துக்கே வந்து விமர்சனங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த விமர்சனம் சரியா தப்பான்னு நமக்கு தெரியாதா? நாமளும் விமர்சனம் தான் பண்ணுறோம். அப்போது வரக்கூடிய விமர்சனம் சரியா தவறானதை நம்ம வந்து சொல்லுவோம். ஐயோ இந்த படத்தை பார்த்தாலே வந்து மதவெறி ஊட்டுற மாதிரி வந்து படத்தை எடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோம். ஐயோ அப்படியா, அப்போனா அந்த படத்தை பார்க்க வேணாம்னு சொல்கிறோம். அப்படி கிடையாது. அப்போது நம்ம படத்தை பார்க்குறோம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணுறோம். தானா முடிவெடுக்க எத்தனை இதுக்கு முன்னாடி வந்து இருக்குது வந்து எவ்வளோ சென்டிமெண்ட் காட்சிகள் வந்துருக்கு, நிறைய படங்கள் வந்திருக்கு. 1-2 நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சில வசனங்கள், பெண்கள் குறித்த வசனங்கள் வந்து நேரடியாக பச்சாவே இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்குதானே, நெட்டில் இணையத்தில் இருக்க. அதை நான் சென்சார் பண்ணிட்டாங்களா? கிடையாது. இந்த காலகட்டத்தில் இந்த வந்து இதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்குதுன்னு கேட்டால் அந்த எதிர்ப்புக்காக வந்து என்ன செய்யறாங்கன்னா நீக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த எதிர்ப்பை மீறி அந்த படம் வந்தால் அப்படியே பெரிய கலவரமாயிடும், அப்படியே இதுவாயிடும். அது இல்லை, ஒரு சினிமாவை பார்த்துட்டு எங்கேயாவது இது வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கம்மா ஒரு கலவரம் ஏற்பட்டிருக்கு சொல்லுங்க. ஒரு சினிமாவால் ஒரு பெரிய கலவரம் ஏற்பட்டு மிகப்பெரிய வந்து இது வச்சு கிடையாது. சினிமாவா வந்து பார்க்குற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த படம் எப்படி வெளிவர போகுது, என்னெல்லாம் உள்ள இன்னும் நிறைய பேசியிருக்காங்க அப்படின்றது படம் வந்தாதான் தெரியும். மிக்க நன்றி சார். நன்றி.